தும் கர்த்தர் தாமே பூமியில் திருடன் போல வந்தாரே, மணவாட்டியை சேர்த்தாரே, அவருடன் நாம் செல்வோமே. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், ஓர் பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், ஓர் பாக்கிய நாள். காலமோ செல்லுதே, வாலிபமோ மறையுதே, என்ன எல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், ஓர் பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், ஓர் பாக்கிய நாள். மகா பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, பக்தன் பாடின அந்த நல்ல நாளிலே, இந்த பாக்கிய நாளிலே நீங்கள் வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இதுகளுக்கு மகா மேன்மையான ஒரு நாள், ஆச்சரியமான ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். காரணம், வானத்தின் தேவன் பூமியிலே உம்முடைய வேதத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு நாள். கர்த்தாவே, எங்களை முற்றுமாய் மறைத்துக் கொள்ளும். உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில நிலவரப்படட்டும். உம்முடைய ஆவியானுடைய காரியங்கள் இந்த பூமியிலே ஆண்டவரை நிறைவேறி முடியட்டும். உம்முடைய நாம மாத்திரம் மேம்படட்டும். எல்லா கனம் துதி மகிழ் ஒருக்குமா செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரும் அருமை ரட்சகரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற ஒப்பற்ற பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. நீங்க சொன்ன சாட்சி கேட்கறது எனக்கு ஒரு சந்தோஷம். எப்படின்னா, எப்படியாவது கோலியத்துக்கு கதையை முடிக்கணும். இது ஆண்டோட பிளானு. அதை யாரை கொண்டு செய்யணும்? தாவீதை கொண்டு செய்யணும். அதுவும் அவருடைய பிளானு. இன்ஸ்ட்ருமெண்ட் என்னத்தை பயன்படுத்தினார் ஆண்டவர்? 4 கூழாங்கல்லு, 4 கூழாங்கல்லு, ஒரு கேட்டர்பில்லு. அவன் எப்படி இல்லாம இருக்கிறான், அப்படியே அப்படியே தலைச்சிராதான், கேடேந்தான் அப்படின்னா. தாவீது ஓடி போது கேக்குறான், எப்பா இவர் நாய்க்குட்டி மாதிரி ஓடி வர்றீடா அப்படின்னா. இப்ப பாரு அப்படின்னா, அதாவது பிகாஸ் டேவிட் அப்சர்வ்டு கோலியாத் ஸ்பிரிச்சுவல். உலகம் கோலியாத்தை அவனுடைய மாம்சத்தை பார்த்தது, அவனுடைய தலைச்சிராவை பார்த்தது, அவனுடைய கொந்தளிப்பை பார்த்தது, அவனுடைய எல்லாத்தையும் பார்த்தது. ஆமா, தாவீது பார்த்தான், ஆஹா பேசிக்கே இல்ல, அஸ்திவாரமே இல்ல, இவன் என்னத்தை சாதிச்சிட போறான்? The same thing which God has done for us. இதுதான் நமக்கு தேவனுடைய பெரிய ரகசியம். உலகத்தின் பார்வைக்கு சபைகள், ஸ்தாபனங்கள் பயங்கரமா தான் இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியாது. But when God opened that spiritual eyes, கடவுள் அந்த ஆவிக்கிற கண்ணை திறந்த பொழுதுதான், ஐயையோ நான் இருக்கும் பாறை கிறிஸ்துதான், வீரஸ்திவாரம் மணல்தான். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வீரஸ்திவாரம் மணல்தான். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான். நம்ம எங்க நிக்கிறோங்கிறத அதுதான் பார்த்தோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏன்னா நிறைய காரியங்களை வேணும், எல்லா வேலையும் வச்சுட்டு நம்ம செய்ய முடியாது. கரெக்டா டைமுக்கு பொங்குறது, பொரிக்கிறது, சாப்பிடுறது, ரசம் வைக்கிறது, கதெல்லாம் முடிஞ்சு போச்சு. தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசணும் ஃப்ரீயா, ரொம்ப ஃப்ரீயா. ஒரு பூமியில இன்றைக்கு தேவன் முடித்த 2 காரியங்கள் உண்டு, தேவன் செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் உண்டு. இந்த உலகத்தின் முடிவுக்கு தேவன் ஏற்கனவே செட்டில் பண்ணின 2 காரியங்கள் உண்டு. தேவன் நமக்கு வைத்திருக்கிற ராஜரிகமான ஒரு காரியம் உண்டு, அவருடைய முடிவான ஒரு நிலையும் உண்டு. இந்த 7 காரியத்தை பேசினா ஒரு 700 வருஷம் பேசலாம். நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தேவனால் முடிந்த அளவுக்கு கடவுளுடைய பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு கடைசி மாணவன்கிற தார்மீக அடிப்படையில
தேவனுடைய வார்த்தையை பேசி முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறேன். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக 2-3 வசனத்தை மட்டும் நம்ம படிப்போம். அப்புறம் தேவனுடைய வார்த்தை கடந்து போகலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமர்களின் நிருபம், அடிக்கடி நான் அந்த வசனத்தை எடுத்திருக்கிறேன். அதனால அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் வாசிப்போம். ரோமன் சாப்டர் 8 the words 23 and 29. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். 29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களை முதற் பெற இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்து இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 1 Corinthians chapter 15. yes right 21 முதல் 25 வசனத்தையும் 36 முதல் 40 வசனத்தையும் 49 முதல் 51 வசனத்தையும் வாசிப்போம். 1 Corinthians chapter 15 the words 23 to 26 and then 36 to 41 and then 49 to 51 வாசிப்பா. 1 Corinthians chapter 15 the words அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனான கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவுண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிற ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். நல்ல கொடுப்பார், நடைபெற வேண்டிய விஷயம். கொடுப்பார். அப்போ ஒரு ஆமா, இன்னும் முடியல. அடுத்து எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்தை கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படக்கூடிய கடைசி சத்துரு மரணம். 36 முதல் 41 வசனங்கள். புத்தி என்னனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தில் வெறும் விதையை விதைக்கிறார். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதைகள் ஒவ்வொன்றுக்கும். ஆமேன். ரொம்ப முக்கியம்பா, ரொம்ப அழுத்தமான இதை பேச போறேன். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷுடைய மாம்சம் வேற, மிருகுடைய மாம்சம் வேற, மச்சகுடைய மாம்சம் வேற, பறவையுடைய மாம்சம் வேற. வானத்துக்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகள் உண்டு. வானத்துக்குரிய மைனுடைய மகிமையும் வேறே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடிக்கிறான் பாரு பவுலு. சூரியனுடைய மகிமை வேறப்பா, சந்திரனுடைய மகிமை வேற, நட்சத்திரத்து மகிமை வேற. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம், அவங்க மகிமை வேற. சந்திரனை போல் அழகும் சூரியனை போல படை உழவிடாய் உதிக்கிறவள் யார்? அவள் மணவாட்டி. அவள் முகல் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் மணவாளன். அப்போ மணவாட்டி மகிமை வேற, மணவாட்டிக்கு மகிமை வேற, 7 சபையின் தூதருடைய மகிமை வேற. இவன் எல்லாம் ஒண்ணு போல நினைக்கிறான். அதான் அந்த ரகசியம் எழுதப்பட்டிருக்கு. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திர விஷயத்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தம் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லதாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதா விதைக்கப்படும், மகிமுள்ளதா எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதா விதைக்கப்படும், பலம் உள்ளதா எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. வாசிப்பா 49 படி. மேலும்
அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். அதனால அப்போது ஃபர்ஸ்ட் ரோமன்ஸ் கொஞ்சம் அது நான் அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல படிச்சிட்டேன். ஏன்னா வசனத்தை முதல்ல படிச்சுட்டு தான் நம்ம இதோட வார்த்தையை கத்துக்கணும். ரோமர் Romans chapter 8, the words 23, I think so. Good. Yes. And not only they, but ourselves also, which have the first fruits of the Spirit, even we ourselves groan within ourselves, waiting for the adoption to wit, the redemption of our body. Waiting for the adoption to wit, the redemption of our body. 1 Corinthians chapter 15, the verse 23 to 26. If therefore, 23 to 26. Yes. But every man in his own order, Christ the first fruits. Afterward, they that are Christ at his coming. Then cometh the end, when he shall have delivered up the kingdom of God, even the Father, when he shall have put down all rule and all authority and power, for he must reign till he hath put all enemies under his feet. The last enemy that shall be destroyed is death. Next super. 36 to 41. Fine. Thou fool, that which thou sowest is not quickened except it die. And that which thou sowest not the body that shall be, but bare grain. It may chance of wheat or of some other grain. But God giveth it a body as it hath pleased him, and to every seed his own body. All flesh is not the same flesh, but there is one kind of flesh of man, another flesh of beasts, another fish of fishes, and another of birds. There are also celestial bodies and bodies are terrestrial. But the glory of the celestial is one, and the glory of the terrestrial is another. There is one glory of the sun, the another glory of the moon, and another glory of the stars. For one star different from another star in glory. Next one. And as we have borne image of the earthy, we shall also bear the image of the heavenly. Now this I say, brethren, that flesh and blood cannot inherit the kingdom of God, neither doeth corruption inherit incorruption. Behold, I show you a mystery. We shall not all asleep, but we shall all be changed. 52 also I can read. In a moment, in the twinkling of an eye, at the last trump, for the trumpet shall sound, and the dead shall be raised incorruptible, and we shall be changed. நிறைய காரியத்தை நம்ம இந்த வசனத்துல பார்த்தோம். Praise be to the name of the Lord and Savior Jesus Christ. கர்த்தரை பெரிதா நாம் மகிமைப்படுத்தார். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, ஆவிக்குரிய ஆத்தும ரட்சிப்பு அல்ல ஆத்துமாவுக்கான மீட்பு முடிந்து விட்டது. ஆவிக்குரிய ஜென்ம சரீரமானது ஆவிக்குரிய சரீரத்துக்காக என்ன கிடக்கிறது? காத்து கிடக்கிறது. We'll start the chapter now. அதாவது நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஜென்ம சரீரங்கள்லாம் காத்து கிடக்குது. சரிதானா? நம்முடைய ஆத்தும மீட்பை தேவன் கல்வாரில முடிச்சார். நடைபெற வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, என்ன நடக்கணும்? சரீரம் மீட்கப்படணும். மீட்கப்பட்ட சரீரத்துக்கு தான் வானவருடைய சாயல் கொடுக்கப்படும். அடக்கம் பண்ணப்பட்ட ஜென்ம சரீரத்துக்கு பரதீசில் இருந்து ஆவிக்குரிய சரீரம் கொடுக்கப்படும். மீட்கப்பட்ட ஆத்துமாவுக்கு வானவருடைய சேனையிலே பங்கு கொடுக்கப்படும். இது அந்த 3 டோர் தான் நாம அவரை சந்திப்பதற்கான ஒரு காரியம். ஆத்தும ரட்சிப்பு அல்லது ஆத்தும மீட்பு அல்லது ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லாவிட்டால் சரீர மீட்படைந்து வானவருடைய சாயலை தரித்துக் கொள்ள வேண்டும். Hope you understand the message very carefully. Number 1, ஆத்தும மீட்பு. Number 2, ஜென்ம சரீரம் ஆவிக சரீரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Number 3,
நம்பர் 3, மீட்கப்பட்ட சரீரமானது வானவருடைய சாயலை என்ன செய்ய வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும். இந்த 3 ஸ்டெப்ல, இந்த 3 டோர்ல எனக்கு அன்பான தேவத்தின் பிள்ளைகளை, பகல ஃபுல்லா நம்ம அருமையான ஒரு ஆவிக்கிற திருச்சபை நடத்தி முடித்து விட்டு நல்லா கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நல்லா விசுவாசிகள் காணிக்க போட்டிருப்பாங்க, வீட்டுல எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப நம்ம நல்ல பிரியாணி சாப்பிட்டு ஏசி போட்டுட்டு டிவியில உட்காந்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நான் ஒன்னும் குழப்பமும் சொல்லல. ஆனால் இன்றைக்கு நாம பேசின செய்தியில, நாம நடத்தின ஆராதனையில, நமக்கு கொடுக்கப்பட்ட தருணத்துல, நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு அவனுக்கு ஜென்ம சரீரத்தில் இருந்து ஆவிக்கு சரீரத்துடைய படியை காட்டினோமா, இல்லாவிட்டால் ஆத்ம மீட்பை அவனுக்கு நாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்தோமா, இல்லாவிட்டால் சரீர மீட்பை நீ பெற்று நீ ஒரு தேவச அணிய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? அப்படியானால் இன்றைக்கு நாம நமக்கு அள்ளி அள்ளி காணி கொடுக்கிறாங்க இல்லையா, அவனுடைய ஆத்மாவுக்கு, அவனுடைய சரீரத்துக்கு, அவனுடைய ஆவிக்கிற ஜீவத்துக்கு நாம போட்ட விதை என்ன? ஹல்லேலூயா. இது கண்டிப்பா பரலோகத்துல ஆண்டு கேட்பேன். நான் பொறுமையா பேசுறேன். நம்பர் 1, எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, நாங்க இப்படி பேசிருக்கும் போது ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டு தெளிவா சொல்லிக் கொடுத்தாரு. இப்போ நாம மரித்தவனுக்கு எது ரெடி? சொல்லுங்க, எது ரெடி? ஆவிக்கு ரெடி. உயிரோடுக்கு நமக்கு சரீரம் மீட்கப்படணும் சார். The redemption of the body. சரீரம் மீட்கப்படணும். ஒரு சரீரம் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்காக ஒரு சரீரம் ஏற்கனவே பூமிக்கு வந்திருக்கணும். அதைத்தான் தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பி பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய குமாரனை என்ன செய்தாரா? பாவ மாம்சத்தின் சாயலை அனுப்பி, தேவனுடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பி பாவத்தை செய்தாராம்? ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நல்ல கவனிங்க. ஒரு பாவியை மீட்பதற்காக தேவன் பாவியை போல பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. எப்படி? ஒரு பாவியை மீட்பதற்காக எப்படி வந்தாரா? அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே பாவம் காணப்படவில்லை, என்னில் பாவம் உண்டு என்று யார் என்று குற்றப்படுத்தக்கூடும் என்று அந்த மாம்சம் கேட்டது. அந்த மாம்சமானது எதுக்காக? பாவம். இப்போ இந்த பாவ மாம்சத்திற்காக பாவம் இல்லாத ஒரு மாம்சம் பாவியை போல பூமிக்கு வந்தது. ஹல்லேலூயா. இதுதான் உன்னுடைய ஆத்தும ரட்சிப்பு. ஹல்லேலூயா. This is a spiritual salvation. அதாவது பாவம் இல்லாத ஒரு மாம்சம் பாவியை போல இந்த பூமிக்கு வந்தது. அதுக்கு பேர் வார்த்தையின் மாம்சம். அதுக்கு நாமம் கொடுக்கப்பட்டது இயேசு. இயேசுங்கிற நாமத்திலே மரித்து கிறிஸ்துங்கிற நாமத்திலே உயிர்த்தெழுந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அக்கினிம நாவுகளை போல பூமிக்கு இறங்கி வந்ததுனாலதான் பேதுரு 2 சொன்னாரு, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்ன செய்யுங்கள்? ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த வார்த்தை பெறுவீர்கள். அர்த்தம் என்ன? இயேசுங்கிற நாமத்தில் அவர் மரித்தார், கிறிஸ்துங்கிற நாமத்தில் உயிரோடு எழுந்தார், கர்த்தருங்கிற சாதத்தில் அவர் இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்ட பொழுது உன்னுடைய பாவ சரீரமானது அடக்கம் பண்ணப்பட்டு அது ஜென்ம சரீரமா மாற்றப்படும். அந்த சரீரத்துக்கு தான் பரதீசிலே ஒரு ஆவிக்கிற சரீரம் ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் திருச்சபையின் அடிப்படை உபதேசம். ஹல்லேலூயா. இதான் திருச்சபையின் அடிப்படை உபதேசம் சார். வேதத்தின் அடிப்படை இதுதான். மற்றபடி நீங்க என்ன சொன்னா அவருக்கு கவலைப்படுறது இல்லை. இது முடிந்து விட்டது. இது என்ன செய்விட்டு முடிந்தது. இப்போ உயிரோ, அதாவது மரித்தவனுக்கு எது ரெடி? ரெடி. ஏற்கனவே இருந்தவனுக்கு பாவ மாம்ச சாயலாக அவர் அனுப்பி அதை முடிச்சிட்டார். இப்போ உயிரோடு இருக்கிற உனக்கு, நீ மண்டே போடல, உயிரோடு இருக்கிற உனக்கு எப்படி ஆவிக்கிற சரீரம் கிடைக்கும்? எப்படி ஆத்ம ரட்சிப்பு கிடைக்கும்? நான் பேசுற குழப்பமா இருக்கலாம், மாற்றி பேசுறான்னு சொல்லலாம். பட் ஐ வாண்ட் டு ப்ரூவ் தி வேர்ட் ஆஃப் காட். இப்போ ஒரு சரீரம் மீட்கப்படணும்னா அதுக்கு 2 காரியத்தை திருஷ்டாந்தமாய் வேதத்தின் அடிப்படையில பேச விரும்புகிறேன். ஒன்று ஈசாக்கின் காரியம். ஈசாக்க மோரியா மேல கூட்டு போய் சொல்றாரு. நல்ல கவனிங்க. மேல போறான், எல்லாமே போகுது. இது மட்டும் இல்ல, ஆடு எங்க இருக்குது? ஹல்லேலூயா. இவன் போறதுக்கு முன்னால அது அங்க ரெடியா இருக்குது. இப்போ ஈசாக்கு மரிக்க வேண்டிய இடத்துல எது மரிக்குது? ஆடு மரிக்குது. ஆடு மட்டும் மரிக்கல, ஆட்டுக்கு கழுத்து மட்டும் வெட்டப்படல,
ஆட்டுக்கு ரத்தம் மட்டும் சிந்தப்படல, அந்த ஆட்டுக்கடாவுடைய ரத்தம் மட்டும் சிந்தப்படலன்னா யார் மரிச்சிருப்பா? இப்போ ஈசாக்கு திரும்பி பார்க்கிறான், ஈசாக்கு பின்னிட்டு பார்க்கிறான். அங்கே தான் தான் கட்டின இடத்துல, தான் கழுத்துல விழ வேண்டிய இடத்துல அவனுக்காக ஒரு ஆடு என்ன செய்து விட்டது? மரித்து விட்டது, ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. இப்பொழுது ஈசாக்குக்கு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஈசாக்குக்காக ஆடு மரித்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 2 இது மரணத்துல இருந்து. அதே ஈசாக்கு வயித்துல பிறந்த யாக்கோபுக்கு தேவன் ஏசா வெறுத்து யாக்கோபை ஆசீர்வதிக்க நினைத்த பொழுது ரெபேக்காள் ஆட்டுத்தோலை போட்டு யாட்ட அனுப்புறா? யாக்கோப ஈசாக்கிட்ட அனுப்புறாரு. ஈசாக்கு தடையை பார்த்தான். ஈசாக்கு என்ன செய்யறான்? தடையை பார்த்துட்டு ஆசீர்வதிச்சிட்டான். சத்தமோ சத்தமோ யாக்கோபின் சத்தம், கைகளோ ஈசா குழம்பிட்டான், குழம்பி ஆசீர்வதிச்சிட்டான். இப்ப நல்ல கவனிங்க, இந்த 2 விதத்துல ஒருவருடைய சாபம் நீக்கப்படுகிறது, ஒருவருடைய மரணம் நீக்கப்படுகிறது. ஆட்டுக்குட்டியாருடைய தோலுனால, அந்த தோலுக்குள்ள மறைஞ்சதுனாலதான் யார் தப்புனா? யாக்கோபு தப்புனா. ஆடு மரிச்சதுனாலதான் ஈசாக்கு தப்புனா. அப்படியானால் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே கல்வாரில உனக்காக எனக்காக மரித்திருந்தால் நாம திரும்ப மரிக்க வேண்டும் என்று பிரசங்கிப்பது எப்படி? ஒரு மனிதனுக்காக ஒரு பலிதான் செலுத்தப்பட்டது சார். ஒரு மனிதனுக்காக ஒரு பலிதான் செலுத்தப்படணும். ஈசாக்கு ஆடு மரிச்சாச்சுன்னா யாரு மரிக்க வேண்டாம்? ஈசாக்கு மரிக்க வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஆட்டுத்தோலை போட்டுக்கிட்டான்னா யாக்கோபு என்ன செய்வான்? ஆசீர்வதிக்கப்பட்டுருவான். அப்ப சாபம் நீக்கப்படுகிறது, மரணம் நீக்கப்படும். இது அப்படியே நான் கல்வாச்சிருக்கோம் விரும்புறேன். இதை பேசினாதான் நான் சரியா பேச முடியும். இப்போ 33 ஆண்டு காலத்துல வார்த்தையின் மாம்சத்துல, அந்த 30 ஆண்டு காலத்துல ஒரு அப்போஸ்தலன் இல்ல. 30 ஆண்டுகள் முடிஞ்ச பரிசுத்தர் பராபுல இறங்குறாரு. அப்போ வார்த்தை பூமிக்கு வந்தாச்சு, வார்த்தையின் மாம்சம் பூமிக்கு வந்தாச்சு, பரிசுத்தாவின் பூமிக்கு வந்தாச்சு. ஹல்லேலூயா. பரலோகத்துல சாட்சி மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி. கர்த்தர் இயேசு கிறிஸ்து, அந்த சீனை கேர்ஃபுல்லா படிங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே யோவான் சானங்கிட்ட ஞானசானம் பெற்று வெளியே வருகின்ற பொழுது பரலோகத்திலே பிதாவோ வார்த்தையோ பரிசுத்தாவியோ இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. பரலோகத்திலே சாட்சியிட்ட பிதா, வார்த்தை, ஆவியானவர் தச்சோடு குமாரனாக இயேசுங்கிற மாம்சத்துக்குள்ள ஒரு யூதனை போல தண்ணி நிற்கின்ற பொழுது நீ பரலோகத்தில் இருந்து பிதா வருவார், குமாரன் வருவார், பரிசுத்தாவி வருவார், வார்த்தை வரவே மாட்டார், அவர் வந்து வேலையை முடித்து விட்டார். ஹல்லேலூயா என்று சத்தியத்தின்படி பிரசங்கிக்கிறோம். ஹல்லேலூயா. இஸ் தி சேம். இப்போ பரலோகத்தில் உள்ள சாட்சி அத்தனையுமே பாவ மாம்சத்தின் சாயலாக வந்து வார்த்தையின் மாம்சமாக இயேசுக்குள் குடிகொண்டு இருக்கின்ற பொழுது அந்த பாவ மாம்சத்தின் சாயலை ஒரு பாவி இடைகின்ற பொழுது இவருடைய பரிசுத்தம் எல்லாம் அவனுக்குள்ள போகுது, அவனுக்குள்ள பாவம் எல்லாம் இவன்ட்டு வருது. அதான் சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் காணப்பட வேண்டுமா? ஆமாப்பா. ஹல்லேலூயா. சோ தி கிரேட் காட் நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக இதோ உலகத்தின் பாவத்தை எடுத்து போட்ட தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு தான் கல்யாணம். எப்படி? அந்த ஆட்டுக்குட்டியானவர தோல் தான், அந்த ஆட்டுக்குட்டியான தோல் தான் அரிமத்தாவான யோசேப்பால் சுற்றப்பட்டு கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டது. அந்த தோலுக்குள் அவர் இருக்கிற வரைக்கும் அவரை இயேசு என்று கண்டுகொண்டார்கள், அவரை மேசியா என்று கண்டுகொள்ளவில்லை. ஹல்லேலூயா. தச்சோடு குமாரன் கண்டுகொண்டாங்க. இப்போ பிரதர் ஃப்ரைடே he was crucified. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அரிமத்தவன யோசேப்பால் சுற்றப்பட்ட இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுப்பி நிற்கிறார். மரியாள் சொல்றார், தோட்டக்காரரே எங்க சார், எங்க அந்த சுற்றப்பட்ட தோல் எங்க? ஹல்லேலூயா. பலி செலுத்தப்பட்ட சமைக்கப்பட்ட
ஆட்டின் தோலை எடுத்து ரெபேக்காள் யாக்கோபுக்கு போட்டு ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டது போல, எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளை, சபையின் சத்தியமானது, சபைக்கு கொடுக்கப்பட்ட உபதேசமானது, அப்போஸ்தலரால் நிரூபிக்கப்பட்ட திருச்சபையின் உபதேசமானது, அடையாளமானது, அற்புதமானது, அந்த தோலை இதுவரைக்கும் பத்திரமாக வைத்திருந்தது. யாருக்காக என்று சொன்னால் அவருடைய மனவாட்டிக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தோல் தான் அவருடைய நீதியின் வஸ்திரம். அந்த அந்த தோலை பார்த்துதான் ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைய பார்த்துட்டான். மரணம் தடைய பார்க்கிறது, நாசம் தடைய பார்க்கிறது, மரணம் முகத்து பார்க்கிறது, மரணம் அதை நெருங்குகிறது. ஐயோ, இது உயிர் சேர்ந்த சாயல், இது நம்மை தோற்கெடுத்த சேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ மாம்சத்தை பாவம் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டியோட தோல் மூடினால் ஒழிய ஒரு சரீரம் மீட்பு அடையவே அடையாது. ஹல்லேலூயா. The redemption of the body is only by the Christ and the skin of the Lamb of God on the earth. உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியின் தோலுக்குள் எந்த சரீரம் மறைக்கப்படுமோ அந்த சரீரம் மட்டுமே மீட்கப்படும், மீட்கப்படும். Your communion service, your baptism service, your healing ministry cannot give the redemption of the body. Hallelujah. Can you pray? முழு உலகமே, all the nation, all the world, all the Christianity can prove it. உன்னை பிரசங்கத்தினால, சுவிசேஷத்தினால, அடையாளத்தினால, அற்பத்தினால, மரணத்தினால, அடக்கத்தினால, உயிர்த்தலினால, ரட்சிப்பினால can you give the redemption of the body. சரீரம் இப்ப கொடுக்க முடியுமா? Hallelujah, hallelujah. Because that body needs the royal skin. அந்த சரீரத்துக்கு ஒரு ராஜரிகமான தோல் தேவை. ஹல்லேலூயா. நல்ல பைபிளை படிச்சு பாத்தீங்கன்னா ஆசாரி என்ன பண்ணுவான்? பலி செலுத்திட்டு தோல் தோல் யாருக்குரியது? ஆசானுக்குரிய. கறியெல்லாம் சாப்பிட்டுலாம், தோல் மட்டும் யாருக்குரியது? ஆசாரி. அதனால்தான் என்னை கண்டவன் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். அந்த அந்த ராஜரிகமான தோல் தான் தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய நீதி. ஹல்லேலூயா. எல்லாத்துக்காக, என் சாபத்துக்காக, என் பாவத்துக்காக, என் மரணத்துக்காக, என் நோய்க்காக, என் வறுமைக்காக, என் பிரச்சனைக்காக, என்னுடைய கடனுக்காக, எல்லாவற்றுக்காக ஹல்லேலூயா ஒருவர் எனக்காக மரித்தார். விலையேற பெற்ற மாறாத பரிசுத்த நாமம் மையப்படுத்தார். இப்போ சரீர மீட்பு நடக்கணும் அப்படின்னா நல்லா தெளிவா கவனிங்க. சரீர மீட்பு நடக்கணும் அப்படின்னா இந்த பூமியில 3 காரியங்கள் திருஷ்டாந்தப்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி நடக்கணும்னா, அதாவது இனி ஜென்ம சரீரமானது ஆவிக்குரிய சரீரத்தை பெற்று உயிர்த்தெழுதலின் பரிபூர்ணத்தை பெறுவதற்கான நிலைமை பரலோகத்திலிருந்து பூமிக்கு நிறுத்தப்பட்டது என்று சொல்லி ஒரு சட்டம் வர வேண்டும். ஹல்லேலூயா. எப்பா, ஒரு ரேஷன் கடைக்கு போறீங்க, ரேஷன் கடைக்கார சொல்றான் அரிசி தீர்ந்து போய் சொல்றானா இல்லையா? சொல்றனா இல்லையா? சும்மா வரியா இல்லையா? அது நம்பர் 2. எஸ்தர் ராஜ அரண்மனைக்கு போன பிறகு மத்த எல்லா கன்னி பெண்களும் வீட்டுக்கு போகலாம் என்ற சத்தம் உண்டானது போல இந்த கடைசி காலத்துல எப்பா குத்து விளக்கோ, நட்சத்திரமோ, அப்போஸ்தலர்களோ, தீர்க்கதரிசிகளோ, சுவிசேஷனோ, போதகனோ இல்லவே இல்லைன்னு சொல்லி ஏதாவது சத்தம் காதல காட்டிச்சுனா உங்கள் மீட்பு சமீபம் இருப்பதால் உங்கள் தலைகளை உயர்த்தி நடவுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளுக்கு தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். புவி மீதினில் சரீர மீட்பு என்று காண்போம் என ஏங்கோ. புவி மீதினில் சரீர மீட்பு என்று காண்போம் என ஏங்கோ. மனமகிழ்ந்திடவே அவர் வாழ்த்திடுவார், மனவாட்டியாய் சேர்த்திடவே. மனமகிழ்ந்திட அவர் வாழ்த்திடுவார்,
மனவாட்டியா சேர்த்திடவே. ஹல்லேலூயா. குதூகலம் நிறைந்தன நடுவானில் இதுவரை இருந்த தோல்வமில்லை, இனியற்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த தோல்வமில்லை, இனியற்றுமே ஆனந்தம். ஹல்லேலூயா. நம்பர் டூ, ஒரு அனாதை ராஜ வஸ்திரத்தால் மூடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அனாதை மூடப்படணும். நம்பர் 3, அந்த அனாதைக்கும் அந்த ராஜாவுக்கும் மத்தியில ஒரு ராஜ கிரீடம் ஒரு நாளாவது தலைக்கு வந்துட்டு அவ பார்த்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அவளுக்கு மட்டும்தான் தெரியும், this is my crown, this is my crown, இதுவே என்னுடைய கிரீடம். ஹல்லேலூயா. இப்படி ஒரு காரியம் சம்பவித்து விட்டால் அங்க ஒரு டிக்ளரேஷன் ஆகும். காத்திருக்கிற கன்னிகைகளுக்கு ஐயோ, அவர்கள் இப்படி கைவிடப்பட்ட கன்னிகளாக மாறிவிட்டார்கள். நான் எஸ்தரை பேசுறேன் பிரதர். எஸ்தர்ங்கிற ஒரு அனாதை அகாசு ராஜா தெரிந்து கொண்டு தன் கிரீடத்தை அவள் மேல் வைத்து அவளை பட்டத்து ஸ்திரீயாக ராஜாத்தி ஆக்குனது அங்கே கன்னிமாடத்தில் காத்திருக்கிற ஒரு கன்னிகளுக்கும் தெரியாதுன்னு சொல்லி சத்தியத்தின்படியே பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெரியும். ஹல்லேலூயா. அப்போ பொறுத்து தெரியாது. இனி அவளுக்கு ஒரு செய்தி வரும். என்ன செய்தி வரும்? போகலாம், போகலாம், முடிந்தது. இதுதான் பகிரங்க வருக. இதான் பகிரங்க வருக சார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை வரைக்கும் இந்த பார்லிமென்ட்ல பேசுற செய்தி இன்றைக்கு சபைக்கோ சாப்பிட சத்தியமா தெரியவே தெரியாதுப்பா. ஹல்லேலூயா. அன்னைக்கு தெரியும், அன்னைக்கு தெரியும். அன்று தீரும் எந்த கஷ்டம் லோக மண்ணிலே, அன்று நீங்கும் எந்த துக்கம் யாவும் பிச்சையா. அன்று தீரும் எந்த துக்கம் லோக மண்ணிலே, அன்று நீங்கும் எந்த துக்கம் யாவும் பிச்சையா. அன்று சொத்த நின்று வந்தாய் பாடியாக்கவே, அன்று சொத்த நின்று வந்தாய் பாடியாக்கவே. என்று அண்ணால் வந்து சேரும் எந்த இயேசுவே, என்று அண்ணா வந்து சேரும் எந்த இயேசுவே. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன வாஞ்சியா, இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா. நம்பர் டூ ரொம்ப கவனமா கவனிக்கணும். நம்பர் 2, இப்போ இந்த பூமியில இதுவரைக்கும் நடந்திராத ஒரு ரகசியம் பூமியிலே முடிந்திருக்க வேண்டும். ஆமென். இப்போ அகாஸ்வர ராஜாவுக்கு ரகசியமாய் கல்யாணம் முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. ஆமென். இதுக்கு பிறகு வஸ்தி என்ன குஸ்தி அடிச்சாலும், அவ போடுகிற சத்தமோ, அவ போடுகிற சட்டமோ, அவ விருந்தோ ஒரு நாய்க்கு கூட வேண்டாம். கரெக்டா? ஹல்லேலூயா. வஸ்தி என்பவள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ கைவிடப்பட்ட இன்றைய திருச்சபைகளே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வஸ்தி என்பவள் எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவால் கைவிடப்பட்ட இன்றைய திருச்சபைகளே இல்லன்னு சொல்லியா? ஹல்லேலூயா. இனி செல்ல God selected person. தேவன் ஒரு அனாதையை தெரிந்து கொண்டார். தன்னுடைய கிரீடத்தை அவள் தலையில வைத்து விட்டார். Power, authority, authentication has given to her to overcome all the authority power of the world, darkness. எல்லா இருளின் அந்தகாரத்துக்கு ஜெயிப்பதற்காக ராஜா தன் ராஜ மகிமையை, ராஜ கிரீடத்தை, ராஜ செங்கோலை, ராஜ வஸ்திரத்தை ஒரு அனாதை கொடுத்து விட்டார். இது ஒரு நள்ளிரவிலே 3ஆம் மணிக்கும் 7ஆம் மணிக்கும் மத்தியில் நடந்த ஒரு மகாபரிய ரகசியம். இப்படி இந்த ரகசியம் நடக்கின்ற பொழுது
பகல்ல தோட்டத்துல வேலை செய்த எல்லா உழைப்பாளிகளும் தூங்க வேண்டும். அவர்களே அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், முற்பிதாக்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாரும் தூங்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நண்பா, வேதத்தை நன்றாக வாசிக்குமா? ஹல்லேலூயா. எல்லாம் தூங்கிடணும். All the watchmen, வாட்ச்மேனும் டியூட்டி முடிச்சு கிளம்பி இருக்கணும். அவ போகும்போது குறைத்த எல்லா நாய்களும் கொரட்டை போட்டு தூங்கி இருக்கணும். நாய்கள் தூங்கி விட்டது, வாட்ச்மேன் டியூட்டி முடிந்து விட்டது. பகல்ல வேலை செய்தவெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறான். இப்போ போனவா திரும்ப வருகிறார். அனாதையாய் போனவள் ராஜகுமாரத்தியாய் திரும்பி வருகிறாள். ஹல்லேலூயா. எப்படி போனா? நம்பர் 2, இனி அவள் கன்னிமாடத்துக்கு வரவே மாட்டாள். வர வேண்டிய அவசியமும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இனி சத்தியமானது சபைக்கு வரவே வராது. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. கர்த்தருடைய விலையேற பெற்ற மாறாத பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, செகண்ட் இம்பார்ட்டன்ட், இன்றைக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன? இது நம்ம அழுத்தமா பேசணும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறான், தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு என் சுவிசேஷத்தின்படியே, ஐ திங்க் 1 Corinthians chapter 2 1 Corinthians 1ஆம் அதிகாரம் 17-18. ஆமென், ஆமென். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு ஆமா அனுப்பினார். ஆமென், ஆமென். சிலுவை பற்றிய உபதேசம் சொல்றான். எப்ப சிலுவை பற்றி சில உபதேசம் உலகத்துக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? பைத்தியக்காரனா தெரியும். வாசிங்க ரோமர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமன் chapter 2 the word 16. ஏன் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷர் அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே, ரோமர் 2ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். ஒன் செகண்ட். என் சுவிசேஷத்தின்படியே, ஆமென், தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷர் அந்தரங்களை குறித்து, அப்போஸ்தலர் பரிசுத்தர் சொல்லுகிறான், ஏன் சுவிசேஷத்தின்படிதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மனுஷர் அந்தரங்களை குறித்து என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. அப்ப நியாயத்திற்கு எதன் அடிப்படையில் இருக்குமா? அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் சுவிசேஷத்தின்படி. இவர் என்னைக்கு வந்தாரு? ரொம்ப கடைசியா வந்தாலும் முந்தின வசனத்தை பெற்றுக்கிட்டான். தி சேம் வே, கொஞ்சம் அழுத்தமா நான் பேசுறேன். நண்பர்களே, நம்முடைய காலத்துல நம்முடைய கண்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், நம்முடைய காதுக்கு ஒருவேளை கேட்கறது பிடிக்காம இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை அல்ல, தேவன் தம்முடைய ரகசியத்தை முடிப்பதற்காக, தேவன் தம்முடைய ரகசிய வருகையை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியிலே 3 ரகசியங்களை இந்த பூமிக்கு அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I want to prove it. 2021 ஜூலை 2024 ஜூலை 21 தேவன் இந்த மாபெரும் காரியத்தை காண்பித்தார். ஹல்லேலூயா. அதுல கண்ட நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், இதனுடைய அடிப்பகுதி முழுவதுமே தேவன் ஞானத்தால் மூடப்பட்டு கண்டேன். அதனுடைய மேல் பகுதி முழுவதுமே தேவனுடைய சிந்தனையால் மூடப்பட்டிருக்க கண்டேன். இதனுடைய வலது பக்கத்திலே தேவ ரகசியம் இருக்க கண்டேன். இதனுடைய இடது பக்கத்திலே வார்த்தை பரிபூர்ணமா நிற்க கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை மத்தியமாக போட்டு தேவன் ஒரு கூடாரத்தை பூமிக்கு அனுப்பினார். இதை நான் வசனத்தை அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
இந்த மெய்யான கூடாது பைபிள் இருக்கா இல்லையான்னு படி. வாசி வசனம் சொல்லுப்பா. எப்படி Hebrews chapter 8 verse 2. மெய்யான கூடாரத்திலும். அதனால்தான் பிரதர், தேவன் இன்றைக்கு மெய்யான கூடாரத்தில் குடியிருந்த இருக்கிறபடினாலே அவரே போட்ட கூடாரமா இருந்தாலும் அந்த கூடாரம் இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கூடாரத்துல அதுக்கு பிரகாரமாக ரோமரையும், பரிசுத்த ஸ்தலமாக எபிரேயரையும், அதுல மகா பரிசுத்த ஸ்தலமாக இயேசு வெளிப்பாட்டில் இருக்க கண்டேன். ஹல்லேலூயா. இந்த மெய்யான கூடாரத்தின் பிரகாரம் ரோமர், பரிசுத்த ஸ்தலம் எபிரேயர், மகா பரிசுத்த ஸ்தலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துலதான் கர்த்தர் இயேசு வெளிப்பாட்டுக்குள்ளதான் மணவாட்டியின் ஆயத்தத்தை கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானா வசனத்தின்படி உண்மை. இது பூமியில உனக்கு புரியுதோ புரியலையோ தெரியலையோ கடைசி காலத்துல நியாய தீர்ப்புல சரீரம் மீட்கப்பட்டவர்கள் சாயலை பெற்று ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்துக்கு போகின்ற பொழுது கர்த்தர் என்னை கொண்டு பேசுற சுவிசேஷம் உனக்கு புரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி மரித்து உயிரோடு பவுனுக்கு பிரசங்கம் புரியுமோ அதே போல சரீரம் பெற்று எவரொருவர் ஆட்டுக்குட்டியான கல்யாணம் போகிறானோ அன்றைக்கு தெரியும் இந்த பாலிமேசம் செய்தவன் சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் மனுஷாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்து உயிரளிப்பின பிதாவாகிய தேவனாய் சொல்லி பவுல் சொன்னது போல. இதை நான் புத்தகத்தில் காப்பிடிக்கல சார், இது பிறகு 6 புத்தகத்துல காப்பிடிக்கல, எந்த ஒரு டிக்ஷனரி காப்பிடிக்கல, தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆகவே ஜென்ம சரீரமானது ஆவிக்குரிய சரீரத்தை பெறுவதற்கான உபதேசத்தை அப்போஸ்தலர் பரிசுத்த பவுலுக்கு கையளிக்கப்பட்டது போல சரீரம் இப்படைந்தவன் தேவ சாயலை பெற்று பரலோகம் செல்வதற்கான உபதேசம் இந்த பாலிமேசம் எனக்கு கையளிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நம்புறவன் சரி சார், நம்பாம போனான் சார். ஹல்லேலூயா. என் சுவிசேஷத்தின்படி பவுல் சொன்னான். அந்த சுவிசேஷம் என்ன? ஜென்ம சரீரத்தை பெற்றவன் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றிருப்பான். ஹல்லேலூயா. இப்ப சுவிசேஷத்தின்படி சரீரத்தை பெற்றவன் சாயலாக மாறி கல்யாணத்தில் போவான். ஒருவன் திரைக்கு வெளியே இருப்பான், ஒருவன் திரைக்கு உள்ளே செல்வான், ஒருவன் விசிட்டர் இருப்பான், ஒருவன் விருந்தர் இருப்பான். இதற்கு மத்தியிலே ராஜகுமாரத்தியாய் மணவாட்டி சத்தியமுடையவளாய் நித்தியத்துக்காக நிற்கிற காட்சியை நீ காணுகின்ற பொழுது தேவன் என்னை கொண்டு பேசுற செய்தி உனக்கு புரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நான் கிளம்புற காலம் ரொம்ப சீக்கிரம். அப்ப சொல்ல நீ சொல்லிடக்கூடாது. The time is very short. நீ நினைக்கிற மாதிரி 70 வருஷம் 80 வருஷம் உட்கார வச்சுட்டு இந்த பாலிச கையிட்ட நோ சார், நோ. காலத்தின் சத்தியம். ஹல்லேலூயா. கடைசி வெளிச்சம், மணவாளன் குடியிருக்கிற இடம், தேவரச இடம், மணவாட்டின் ஆயத்த இடம், சத்தியாவியாகிய நித்தியத்திலிருந்து இந்த 7ஐயும் எந்த மனித கண்களாலும் நீ பெற்றிருக்கிற ஆவிக்கிற வரங்களால் நீ காணவே முடியாது. ஏனென்றால் இந்த 7 படிகளும் ஆட்டுக்குட்டி 7 கண்களுக்கு மட்டுமே சொந்தம். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியோட கண்களுக்கு இணைஞ்சாதான் இது உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, சோ the secret coming of God. நல்லா கவனிங்க. தேவன் சில காரியத்தோட கேட்டு முடிக்கிறேன். நோவா, அதாவது ஏனோக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் காணப்படாமல் போனான். இது சரீர மீட்பா? சரீர மீட்பா என்ன? ஏனோக்கு மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட்டா அது சரீர மீட்பா? அப்படி ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சரீர மீட்பா இருந்தால் அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் ஆவின் முதல் பிள்ளை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திரூசிய வரைக்கு காத்திரமுக்கு தவிர்க்க எழுதியிருக்க மாட்டான். ஏனோக்கு பேர் எழுதியிருப்பான். ஏனென்றால் மெல்லிய சேவை கொடுத்து அவ்வளவு விளக்கம் எழுதுற பவுல் சும்மா விட்டுருக்க மாட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சரீரம் மீட்கப்படணும்னா, நல்ல கவனிக்க பிரதர், ரட்சிப்பு வரணும்னா இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தது போல சரீரம் மீட்கப்படணும்னா சத்தியமானது நீ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மாம்சம் என்று
உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும். ஹalleluya. 120 வருஷம் நோவா பிரசங்கம் யாருக்கும் ஒத்து போகல. எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணா? போர் அடிச்சு போச்சு எல்லாத்துக்கும். சொன்னதே சொல்றாயா, மழை வரும் பேழ மதக்கும், மழை இவருக்கு இந்த கிழட்டு பேருக்கு வேலையே இதான். மழை வரும் பேழ மதக்கும், மழை வரும் பேழ மதக்கும், மழை வரும். சித்திரை 3 மணி தான் முடிப்பேன். அதாவது மழை வரும் பேழ மதக்கும், மழை வரும் பேழ மதக்கும், இதான் பிரசங்கம். வந்துச்சா இல்லையா? மிதந்தானா இல்லையா? ஏன்னா அந்த கொப்பையர் மரத்துல மரத்தை காட்டினது அவரு, உயரம் நீளம் அகலத்தெல்லாம் காட்டினது அவரு, கட்டுவதற்கு ஞானத்தை கொடுத்தது அவரு. எல்லாமே ஜோடு ஜோடு அவன்கிட்ட வந்துச்சு, தானா வந்துச்சு. கத்துற விலையேற ரொம்ப சிம்பிள். தேவன் அப்படிதான் செய்ய போறாரு. அதான் உண்மை. அதாவது கூழாங்கல்லு தான் வேணும் கோலியத்தை கொல்வதற்கு. பெரிய பெரிய AK-47 எல்லாம் வேண்டாம். அவர் சிம்பிளா எப்பவுமே தேவன் எளிமையா சில காத்து முடிச்சுவார். நல்லா கவனிங்க. இப்போ காலத்தின் சத்தியம், இது நான் பல முறை பேசியிருக்கிறேன். பிஃபோர் த ஃபவுண்டேஷன், ஃப்ரம் த ஃபவுண்டேஷன் த வேர்ல்ட் ஹஸ். உலகத்துக்கு முன்பு, உலகத்தொட்டு முதல் இனி வரும் உலகம். அதுக்கு பிறகு சொல்றாரு, எங்கே காலத்தின் சத்தியம் இருக்கிறதோ அங்கே கடைசி வெளிச்சம். என்ன அர்த்தம்? வராது. காலத்தின் சத்தியம் நீ சொன்னாலே அங்க என்ன வெளிச்சம் இருக்கும்? கடைசி வெளிச்சத்திற்கு சத்திய ஆவியாக வேறொரு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்று சொன்னால் அது மணவாட்டி வைத்திருக்கிற அணையா விளக்கின் வெளிச்சமே அந்த கடைசி வெளிச்சம். ஹalleluya, ஹalleluya. விளக்கவீங்க. எஸ்தர் போகும்போது தான் கையில உள்ள விளக்கு கொண்டு போயிருவான். ஹalleluya, ஆமென். அவ விளக்கு வெளிச்சத்தில் உள்ள எல்லாரும் இருண்டடைஞ்சு போவா. எஸ்தர் தன் விளக்கை தூக்கி கொண்டு போய்விட்டான்னு சொன்னால் நாளைக்கு ஒரு செய்தி வரும், நீங்க போகலாம்னு சொல்ல செய்தி வருமே தவிர வாங்கன்னு செய்தி வராது. அப்ப கடைசி வெளிச்சம் என்ன அர்த்தம்? அந்த அணையா விளக்கின் வெளிச்சம். இந்த அணையா விளக்கின் வெளிச்சத்தை தேவன் வார்த்தையானது சத்தியத்துக்கிட்ட உலகத்திற்கு முன்பதாகவே ஒப்புவித்தது. எப்போ? அந்த உலகத்திற்கு முன்பதாக வார்த்தையானது சத்தியத்திற்கு அனாதி விளக்கு வெளிச்சத்தை ஒப்புவித்ததை சாட்சியிட்ட அபிஷேகத்திற்கு அனாதி அபிஷேகம் என்று பெயர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. When the word given the light to the bright the truth, வார்த்தையானது சத்தியத்துக்கு அந்த அணையா விளக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது அதை சாட்சியிட்ட அபிஷேகத்துக்கு என்னன்னு பேரு? எங்கே அனாதி அபிஷேகமும் எங்கே அணையா விளக்கும் எரிந்து கொண்டிருக்கிறதோ அங்கே வார்த்தை குடியிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை குடியிருக்கணும்னா ரெண்டே ஆப்ஜெக்ட் தான், அடையாளமோ அற்புதமோ. நோ சார், நோ 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 நோ. அது தெளிவா சொல்லிட்டாரு. எப்பா எங்கே அணையா விளக்கு இருக்கிறதோ, ஹல்லேலூயா, எங்கே அனாதை விஷயம் இருக்கிறதோ அங்கே இன்றைக்கு வார்த்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூடாரத்தை நிற்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் ஏற்றுக்கொள்ள முடியாது, உலகம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் அவரை கொண்டு முடிப்பார். This is called the royal feast. அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கின்ற பொழுது, வார்த்தையின் மாம்சத்தில் இருக்கின்ற பொழுது எப்படி நியாயப்பிரமாணத்தின் சொந்தக்காரர்கள் ராஜ நடந்தார்களோ அதே போல இன்றைக்கு சத்தியத்தின் காலத்திலே தள்ளப்பட்ட சபையின் போதகர்கள், அதாவது கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடர்கள், 2 பேரும் குழியிலே விழுந்து மடிக்க வேண்டிய தகுதி பெற்றவர்கள் சொல்லி வேதம் சொல்கிறது போல இவர்கள் இன்றைக்கு ராஜ நடப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் அவளுக்கு செய்து கொடுக்கும், உலகம் அவளுக்கு ஆமென் என்று சொல்லும். பட் த பைபிள் சேஸ், வேதம் தெளிவாய் போதிக்கிறது. எனக்கு அன்பான தேவத்தின் பிள்ளைகளை நல்ல கவனிங்க. அதாவது யூ டர்ன் த புக் First Corinthians chapter 15 verse 23 and 24. அவன் கொஞ்சம் நிறுத்தி நான் பேசுறேன். உன் வரிசை என்னப்பா? முற்பிதாக்கள் வரிசையா, தீர்க்கதரிசி வரிசையா, பரிசுத்தவான்கள் வரிசையா, அப்போஸ்தலர் வரிசையா, மேய்ப்பருடைய வரிசையா,
இல்ல விசுவாசிகளை வரிசையா எழும்புவதற்கு. அதாவது நம்ம இந்த மிருகம் இருக்கு, இந்த மிலேச்சன்னு சொல்லுவாங்க எங்க அப்பா. அதாவது என்ன சொன்னாலும் மிலேச்ச மாதிரி சொரணே இருக்காது. ஆனா ஒரு நாள் ஆண்டு டக்குன்னு படுக்க வைப்பாரு, டக்குன்னு படுக்க வச்சிருவாரு. படுக்க வச்ச பிறகுதான் தெரியும், ஐயையோ நம்முடைய ஆபரேஷன் எல்லாம் நின்று போச்சுது, நம்முடைய சிந்தனை எல்லாம் நின்று போச்சுது. எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, நல்ல கவனிக்கு. ஒரு கேள்வி ஆண்டு கேட்க சொன்னாரு. என்ன அப்படின்னா, மாம்சத்தோட ரத்தத்தோட ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டானே அது சரீர மீட்பா, சொலக்காட்டுல எலியா போனானே அது சரீர மீட்பா, மரித்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி மேகத்துல போனாரு அது சரீர மீட்பா, அப்போஸ்தல காலத்துல அக்கிம நாயகனோட பூமிக்கு இறங்கி வந்தாரு அது சரீர மீட்புக்காகவா? அப்படியானா தேர்ஃபோர் சரீர மீட்பிற்கும் பரிசுத்த ஆவியர்களுக்கு தொடர்பு என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதர், ஏனோக்கு மாம்சத்துல அது சரீர மீட்பாயா? எலியா போறானே சரீர மீட்பா? அப்ப சரீர மீட்பு என்பது, நல்ல கவனிங்க, the redemption of the body is not available even resurrection also. சரீர மீட்பு என்பதை நீங்கள் உயிர்த்தெழுதலிலும் காண முடியாது. ஹல்லேலூயா. அது மறுரூபத்திலும் இல்ல, அது மகிமையிலும் இல்ல, அது எடுத்துக்கொள்ளப்படுதலும் இல்ல. அப்ப அது எங்க இருக்கு பிரதர்? சரீர மீட்பு என்பது சிருஷ்டியின் சுயாதீனத்தை, என்னைக்கு சிருஷ்டி சுயாதீனம் பெறுமோ, என்னைக்கு தேவனுக்கு வெளிப்படுவார்களோ, என்னைக்கு சிருஷ்டியின் சுயாதீனத்துக்கும் தேவனுடைய புத்திரர்களுக்கும் என்னைக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படும் என்று சொல்லி அந்த சரீரமானது எங்கே காத்து கிடக்கிறதோ அந்த கூடாரத்திற்கு மெய்யான கூடாரம் என்று பெயர். ஹல்லேலூயா. இந்த பிரதர், இந்த கூடாரத்தை சுத்தி ஜென்ம சரீரங்கள் காத்திருக்கவில்லை, இந்த சரீரத்தை சுத்தி ஆத்தும ரட்சிப்பு காத்திருக்கவில்லை. இந்த கூடாரத்துக்கு பலி செலுத்துவதற்காக எப்படி ஆசீர்வாதத்தை பலி செலுத்துவதற்கு பாவிகள் வந்தார்களோ, அதே போல இந்த கூடாரத்துக்கு தூரத்திலே மீட்கப்பட வேண்டிய சரீரங்கள் அணிவகுத்து நிற்கிறதை காண்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர், ஆசீர்வாத கூடாரத்துக்கு பலி செலுத்துவதற்கு பாவிகள் வந்தது போல இந்த மெய்யான கூடாரத்துக்கு வெளியே கோடான கோடிமே என் சரீரமான சத்தம் எப்பொழுது வரும் என்று காத்து கிடக்கிறவன் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தின்படியே தேவன் உலகத்தை நினைத்திருப்பார் என்று சத்தியத்தின்படி பேசுகிறார். ஆசீர்வாத கூடாரத்துக்கு வெளியே பாவி காத்துக்கொண்டது போல தன்னுடைய ஜென்ம சரீரத்தை அவன் அடக்கம் பண்ணவும் முடியல, மாற்றவும் முடியல. என்ன செய்யணும் தெரியாத ஒரு சந்ததி இந்த மெய்யான கூடாரத்துக்கு வெளியே காத்து கிடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சத்தம் உண்டாகும், சிருஷ்டி சுயாதீனம் பெற்று விட்டது, தேவனுடைய புத்திரர் வெளிப்பட்டு விட்டார்கள் என்று சொன்ன அடுத்த நிமிஷத்துல உயிரோடு இருக்கிற இந்த பாவ சரீரத்துக்காக ஆட்டுக்குட்டியோட தோல் விரிக்கப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது பிக்ஸ் ஆயிட்டா இல்லங்கிறது செக் பண்றது ஆட்டுக்குட்டியோட 7 கண்களுடைய வேலை. ஆட்டுக்குடைய 7 கண்களும் ஆமென், ஆமென், ஆமென். இவன் காலத்து சத்தியத்தை கேட்டவன், கடைசி வெளிச்சத்தை பார்த்தவன், தேவ ரகசியத்தை, அதாவது நான் என் மனவாட்டி கொண்டு பேசுற சத்தியத்தை கேட்டவர்கள் எல்லாருக்கும் மட்டுமே ஆட்டுக்குட்டிய தோல் கொடுக்கப்படுவதாக சொல்லி கட்டளை பிறந்ததும் அந்த தோல் அவளை மூடிக்கொள்ளும். ஹல்லேலூயா. அப்படி நிறைவேற பொழுதுதான் இந்த சரீர மீட்பானது பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. இதை குறித்து வரக்கூடிய நாட்களிலே ஜூலை மாதம் 23, 24 திட்டமும் தெளிவுமா ஓப்பனா வேத வசனத்தின்படி 24 hours பேசப்படுறது. ஹல்லேலூயா. நம் முன்னோர் பலர கரை மீதே நமக்காகவே காத்திருக்க, நம் முன்னோர் பலர கரை மீதே நமக்காகவே காத்திருக்க, விண்ணில் தீவனதே கரை ஓரா வேகம் நானும் சேர்த்து கொள்வேன், எந்த வாஞ்சை முயற்சியோ என்னை வந்தவர் சேர்த்து கொள்வார், கண்ணீர் யாவையும்
துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே மிக கர்த்தர் தாமே துடைத்திடுவார். பரலோகத்தில் இயேசுவே அல்லாஹ் பரமானந்த வேறில்லையே. பரலோகத்தில் அல்லாஹ் பரமானந்த வேறில்லையே. அங்கு சேர்ந்து அவர் முகம் காண்பேன், அவர் பேர அழைத்துக் கொள்வேன். எந்த பாச்சை முயற்சியோ என்னை வந்தவர் சேர்த்து கொள்வார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். ஹல்லேலூயா. வாட் a wonderful God. அப்போ இந்த செய்தி யாருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, சரீர மீட்பை பெறுவதற்காக, மீட்கப்பட்டவன் சாயலை பெறுவதற்காக, சிருஷ்டி சுவாதனம் அடைவதற்காக, தேவனுடைய புத்திரன் வெளிப்படுவதற்காக, ஆட்டுக்குட்டியான கல்யாணத்திற்காக பேசுகிற செய்தி தான் இந்த மெய்யான கூடாத்தின் செய்தி. இங்க வந்து அவர் ரட்சிப்பு பேச மாட்டப்பா, அதுல எல்கேஜி கிளாஸ். ஹல்லேலூயா. இப்போ 2 காரியம் தெளிவா கவனிக்கணும். ஏன் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படணும்? ஏன் வெளிப்படணும்? ஏன் சிருஷ்டி சுவாதனம் அடையணும்? இந்த தேவனுடைய புத்திரர்கள் யாரு? கொஞ்சம் பைபிளை படிங்க, வசனத்தை எடுங்க. அவன் எங்க இருக்கிறான்? ஒருவேளை தேவனுடைய புத்திரர்கள் நம்முடைய சபையில் இருக்கிறானா, இல்ல பாஸ்டர் வீட்டுல பட தூங்குறானா கண்டுபிடிச்சிருவோம். ஆதியாகமம் கொஞ்சம் கவனமா படிக்கணும் பிரதர், ரொம்ப கவனமா படிக்கணும். Genesis chapter 6, the words 1 to 4. வெரி குட். நல்ல பைபிளை படிக்கணும். இது வந்து ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுன, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடு. இதை கொஞ்சம் தெளிவா படிக்கணும், ரொம்ப 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 கவனமா படிக்கணும். தேவனுடைய புத்திரனை யாரு, அவன் எங்க இருக்கான், அவன் ஏன் வெளிப்படணும், ஏன் 2025 வருஷம் சபையினுடைய பிரசங்கத்துல, அடையாளத்துல, அற்புதத்துல, மரணத்துல, அடக்கத்துல, உயிர்த்தெழுதல, மறுரூபத்துல எடுத்துக்கொள்ள அவன் ஏன் வெளிப்படலைங்கிறத நான் வசனத்துல சொல்லி கொடுக்கணும். ஹல்லேலூயா. சும்மா டீச் பண்ணிட்டு நானும் கிளாஸ் எடுத்த நீனும் ஃபெயிலான்னு இருக்கக்கூடாது. டீச் பண்ணா நீ பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வெளியே போகணும். அப்பதான் வாத்தியம், அப்பதான் அது ஸ்டூடெண்ட், அப்பதான் அது பள்ளிக்கூடம். அதான் உண்மை. வாசிங்க. அதுக்கு முன்னால ஆதியாகம் எல்லாம் பைபிள் எடுத்துட்டு பிரதர். ஆதியாகம் 5ஆம் அதிகாரம் இல்லப்பா 21 படிப்பா. ஏனோக்கு, ஆமென், வெரி குட். ஏனோக்கு ஆமா, ஏனோக்கு நாளெல்லாம் ஒரு வருஷம் எத்தனை நாள்? 365 நாள். ஏனோக்கு வாழ்ந்த வருஷம் எவ்வளவு? 360 வருஷம். ஒரு நாள் அவருக்கு ஒரு வருஷம் போல பைபிள்ல போட்டிருக்கு. இதை ஒரு அப்புறம் கால்குலேஷன் பண்ணுவோம். அடுத்து வாங்க. ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில், இப்போ ஏனோக்கு வார்த்தை மாம்சம் தெரியுமா? ஏனோக்கு கர்த்தர் இயேசு நாமம் தெரியுமா? ஏனோக்கு ஞானசானம் எடுக்கணும் தெரியுமா? எதுவுமே தெரியாம எப்படி காணப்படாம போனான்? அப்படி காணப்படாம போனா அவனை எங்க வச்சிருக்கணும்? ஏன் அவன் எடுத்துக்கிட்டாரு? ஏன் ஏனோக்கு மட்டும் பூமியில கல்லறை இல்ல? ஏன் எலியாவுக்கு பூமியில கல்லறை இல்ல? ஏன் மோச அடக்கமான கல்லறை ஒருத்தரும் தெரியல? ஏன் இயேசு கல்லறை திறந்திருக்கு? வாட் அபௌட் யூ? இன்னைக்கு உன் கல்லறை திறந்திருக்குமா, இல்ல தெரியாம போகுமா, இல்ல கல்லறை வேண்டாமா, இல்ல பெர்மனண்டா கட்டி வச்சிடலாமா? ஒரு முடிவு எடுக்கணும்ல. அதாவது நல்லா பாடுவாங்க, உச்சித மோட்ச பட்ட, அதாவது இந்த பாட்டு படிச்சாங்கன்னா பெட்டியை ஆணி அடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அது அவனு கேட்காது இல்ல. யாருக்கு? நாங்க சொல்லுவோம், பாடி எடுத்துட்டாங்க,
பாட்டு படிச்சாங்க, உச்சித மோட்ச பட்டணம் போக ஓடி நட. எங்க எங்க தெக்க ஆலவத்து கூட்டு போகும்போது ஓடி நடப்பாங்க. இதையும் நம்பி நான் ஏமாளி ஆயிராம கத்திர வெளியே கொண்டு வந்தா இருப்பாரு. அவர் பரிசுத்தனா மையப்பட. நான் என்ன சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், கொஞ்சம் அழுத்தமாவே நான் பேசுறேன். இதை விடவும் மோசமான நிலைமைக்கு உலகம் என்னை வைத்தாலும் கர்த்தர் என்னை கொண்டு பேசுறது மட்டுமே சத்தியம். ஹல்லேலூயா. இதை கேட்டாலும் சரி, நீ கேட்காம போனாலும் சரி. பட் தி பைபிள் சேஸ், வாசிங்க, ஏனோக்கு ஆமென், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்கிற யூதாவில பேசுறான் பாருங்க. தேவன் அவனை எடுத்துக்கொண்டதை யூதா எழுதுறான். வாசிங்க, யூதா அவன் என்ன பிரசங்கம் பண்ணானா? யூதா எஸ்பா ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கும் இவர்களை குறித்து எப்படி பிரசங்கம் பண்ணானா? எப்ப ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட எப்படி பிரசங்கம் பண்ணானா? ஏனோக்கு பிரசங்கம் இங்க எழுதப்படல, ஆதியாம் எழுதப்படல. ஆனா யூதா எழுதுறான். வாசிங்க. ஆமே ஆமே. தமக்கு விரோதமாய் ஆய்வுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதுக்கும் 1000 தவளை பரிசுத்தரோடு கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தார். ஹல்லேலூயா. சும்மா பறந்து போகல, அப்படி சோத்து தின்னுட்டு பிள்ளை பத்துட்டு மட்டும் போல சார். வீதி வீதியே பிரசங்கம் பண்ணா. ஏனோக்கு கர்த்தர் வருகிறான்னு பேசினா. கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. இப்போ ஏனோக்குடைய பேரை உலகத்தான் ஒருவனும் ரேஷன் கார்டு நீக்க முடியாது. ஆமென். நீக்கணும் யார்தான் முடியும்? அவரால் மட்டும்தான் முடியும். ரைட். இப்போ ஏனோக்கு பிரதர் கொஞ்சம் ஆழமா பேசுறேன். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கல்யாணம் பண்ணி வச்சார் ஆண்டவர். கரெக்ட் கரெக்ட். எடுத்துக்கொள்ளப்படும் முன்னாலே ஏனோக்கு குமாரன் பெற்றான். ரைட்டு. அதுக்கு பிறகு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயம் நடக்குது. வாசிங்க. மனுஷன் பூமியில பெருக தூக்கி அவர்களுக்கு குமார்த்திகள். எப்ப தேவகுமாரர் யார்? தேவகுமாரருக்கும் மனுஷ குமார்த்திகளுக்கும் பிறந்தவனுக்கு பேர் தான் தேவனுடைய புத்திரன். அப்போ தேவபுத்திரருக்கு அப்பா யாரு? தேவபுத்திரருக்கு அதாவது வாசிப்பா தேவகுமாரர் அதாவது எப்படி இருக்குவாங்க? அது என்னண்டா, தேவனுடைய புத்திர வெளிப்படுவதற்காக சிருஷ்டியானது அது என்னென்றால் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளுடைய அப்பா யாரு? தேவகுமாரர். அம்மா யாரு? மனுஷகுமார்த்தி. நல்ல பைபிள் படியா. அப்போ மனுஷ குமார்த்திகளை தேவகுமாரர் அதாவது அப்படின்னா அப்போ இந்த மனுஷ குமார்த்திகிட்ட பிறந்தவன் ஒருத்த வந்து அவனு பேசுறான், அவன் கேட்பான். எப்படி சூழல் சொல்லி கேட்பான்? பைபிள்ல காட்டு சார். அப்பதான் சிரிச்சுட்டாங்க. ரெண்டு பேரும் மாம்சத்தில் இருப்பாங்களா? எப்படி அடையும்? ஏற்கனவே ரகசிய வர்க்கங்களை அவர் நிரூபித்தாரு. தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளை பைபிள் பிரதர்
இவனுக்கு பிறகு தேவடு இவன் வெளிப்படுவான். அப்பதான் அப்போ ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அப்போ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அவளுடைய முதல் வித்து யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். அவள் இரண்டாவது யாரு? சத்தியம். ஹல்லேலூயா. அது மரணத்தை பரிகரிக்கணும். இத அறிஞ்சவன் தான் தேவகுமார். அப்பதான் வெளிப்படுவான். ஹல்லேலூயா. ஏன் அடையாள அற்பத்தை அவனுக்கு தெளிவா சொல்லிட்டா இருப்பா. எப்பா? ஹல்லேலூயா. பரலோகத்துல 3 புத்தகங்கள் உண்டு. மீட்பின் புத்தகம், ஜீவ புத்தகம், உன்னுடைய சொந்த புத்தகம். இதுல மீட்பின் புத்தகத்துல 3வது சாப்டர் என்னன்னு சொன்னா, சரீர மீட்பை கொடுப்பது யார், அதை பெறுவது யார், அதை பெறுவதற்கான தகுதி என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிறு புத்தகத்தை யோவான் சாப்பிட்டான்ல, அந்த சிறு புத்தகத்துடைய மீட்பு புத்தகத்துல 3வது சாப்டர் என்னன்னா, who, how, why to get the redemption of the body. இதான் சாப்டர். அது வசனத்தோட தெளிவா, ஜீவ புஸ்தகம் திறந்திடோ, ஜீவதேவன் என்னை கூப்பிடுவார், ஜீவனுக்குள் பிரவேசித்து ஜீவனுடன் என்றும் வாழ்ந்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகம்னா என்ன? ஜீவ புஸ்தகம் என்ன? அது யாருக்குரியது? ஜீவ புஸ்தகம் யாருக்குரியது? ஜென்ம சரீரம், ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக் கொள்வதற்கு தான் யாரு சொல்லுங்க? ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக் கொள்வதற்கு தான் என்ன புஸ்தகம்? ஜீவ புஸ்தகம். நல்ல கவனிங்க. ஜென்ம சரீரம் நல்ல தெளிவு கவனிங்க. ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக் கொள்வதற்கு தான் என்ன புஸ்தகம்? சரீரம் மீட்படைவதற்கு மீட்பின் புஸ்தகம். சரிதானா? இப்போ இந்த 7 முத்திரைகளை போட்டிருந்தாருல, ஜீவ புஸ்தகத்துல முத்திரை போடல சார். முத்திரை போடப்பட்ட புத்தகம் மீட்பின் புத்தகம். ஏன் ஏன் சொல்லு, ஏன் ஜீவ புஸ்தகம் முத்திரிக்கப்படல? ஜீவ புஸ்தகத்துக்கு 3 கேரக்டர் உண்டு. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட, அதான் ஜீவ புஸ்தகம். எவெல்லாம் ஜென்ம சரீரத்தை பெற்று ஆவிக்கிற சரீரத்தை பெற்று தகுதியுள்ளனோ அவங்க ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்துல பேரை எழுதவும் அதிகாரம் உண்டு, பேரை கிறுக்கும் அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த 3 மீட்பின் புத்தகத்துல கிடையாது. ஹல்லேலூயா. மீட்பின் புத்தகம் வேறே. ஹல்லேலூயா. மீட்பின் புத்தகத்தினுடைய சரீரங்களும் மகிமையும் வேறே, ஜீவ புஸ்தகத்தினுடைய சரீரங்களும் மகிமையும் வேறே. அவன் தந்தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். ஜீவ புஸ்தகம் வேற, பொட்டு குழப்பி. அப்புறம் ஞாபக புஸ்தகம், லைஃப் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும், அது ஞாபக புஸ்தகம். ஞாபக புஸ்தகமானது உன் வாழ்க்கைய ஜீவ புஸ்தகத்தில் என்னைக்கு ஒப்பு கொடுக்குதோ அன்னைக்கு பூமியில உன் கண்ணு மூடிடும். ஹல்லேலூயா. அதோட உன் சரீரம் முடிஞ்சு போகும். இதுதான் அது நீண்ட ஆயுசுல இருக்க வேலை. அதான் தானியேல் பார்த்தான். பட் மீட்பின் புத்தகம் அப்படி இல்ல. மீட்பின் புத்தகத்தை உள்ளும் புறமும் எழுதப்பட்ட புத்தகம், 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புத்தகம், வானத்திலாது பூமியிலாது பூமியின் கீழாது ஒருவன் அதை பார்க்கவும் திறக்கவும் வாசிக்கூடாத புத்தகம். அதை ஆட்டுக்குட்டியான மட்டுமே திறக்க முடியும், வாசிக்க முடியும். அவர் வாசித்து அவர் திறந்து அவருடைய மனவாட்டி சொல்லிக் கொடுத்ததா அவரால் ஆட்டுக்குட்டியான மனைவிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா மீட்பு புத்தகத்தை யார் சொல்லிடுப்பா? ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டவன் ஜீவசத்தின் கனியை புசிப்பான். மீட்பு புத்தகத்தை சொந்தக்காரன் ஜீவசத்தின் மேல் அதிகாரமுடையவனா இருப்பான். ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகம் இருக்கிறவன் ஜென்ம சரீரத்திலிருந்து ஆவிக்கிற சரீரத்தில் போவான். மீட்பு சரீரத்தில் புஸ்தகம் இருக்கிறவன் தன்னுடைய சரீரம் மீட்கப்பட்டு தேவனுடைய சாயலை தரித்துக் கொள்ளுவான். ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகம் இருக்கிறவன் ஆட்டுடைய கல்யாணத்துல பாதுகாலனா இருப்பான். மீட்பு புத்தகம் இருக்கிறவன் ஆட்டுடைய கல்யாண வீட்டுல விருந்தாளியா இருப்பான். ஹல்லேலூயா. நம்முடைய தலைமுறைக்கு அனுப்பப்பட்ட புத்தகம். ஹல்லேலூயா,
ஹalleluya. ஜீவ புஸ்தகம் உண்டு, ஞாபக புஸ்தகம் உண்டு, மீட்பு புஸ்தகம் உண்டு, பழைய ஏற்பாடு உண்டு, புதிய ஏற்பாடு உண்டு. ஒண்ணுமே தெரியாது. ஆனா நான் ஏன் இப்படி பேசுறேன்னு தெரியல. கர்த்தர் என்ன சீக்கிரம் கூட்டு போயிருவார், அது மட்டும் உண்மை. அதாவது அறிந்தும் அதன்படி செய்கிறவனுக்கு என்ன உண்டு? திடீர்னு ஒரு நாள்ல 2 கை வேலை செய்யாது, 2 கால் வேலை செய்யாது, கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாயை பிளந்தா சோத்தை மட்டும் தின்னுவ. ஆமா, ஃப்ரண்ட் டோர் பேக் டோர் மட்டும் தான் வேலை செய்யும். எத்தனை பேர் உன்னை போட்டு பாத்துருச்சு, அன்னைக்கு வாடா. ஹalleluya, ஹalleluya. நல்ல எழுத்து பாரு, பேசி பாரு, அடிச்சு பாரு, கொட்ட பாப்போம் பாப்போம். The day is coming. சும்மா இல்ல சார், அன்னைக்கு தெரியும் சார். அதுவரை எப்படி தெரியும்? சரீரத்துல பலம் இருக்கிற வரைக்கும், ரத்தம் இருக்கிற வரைக்கும், கையில டொப்பு இருக்கிற வரைக்கும் பெரிய ஆளுதான். ரைட். அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்? அவருக்கு தன்னை கடினப்படுத்த வாழ்ந்தவன் யார்? அப்படியானால் 3 முக்கியமான காரியம். நாம் தேவனுடைய மீட்பின் புத்தகத்துக்கு சொந்தக்காரனாய் மாறி இருக்கிறோம். ஹalleluya. என் சரீரம் சாயலாக மாற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. நான் ஆட்டுக்குட கல்யாண வீட்டுக்கு விருந்தாளியாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. ஆகவேதான் தேவன் என்னை இந்த மெய்யான கூடாத்தூன்பாக நிறுத்தியிருக்கிறார். ஆமென். உனக்கு டவுட் இருக்கலாம், நான் ஏன் செய்தி கேட்கணும்? இதுதான். ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you. ஜெபமா. உன்னை கண்டழைக்கும் இயேசுவை மறந்து நீ எங்கே போகிறாய்? உன்னை